ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். என்னடா இது என்னென்னவோ டேப்லெட் கவர்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி வந்து இந்த டேப்லெட் கவர்ஸை வச்சு என்னென்ன குறிப்பு பண்ணலாம் அப்படின்றத தாங்க காமிக்கிறேன். இதில் வந்து செடிக்கு உண்டான டிப்ஸும் இருக்குது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். செடியில் பூச்சி இருக்கா? கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம். வீட்டிலே இந்த மாதிரி நம்ம இந்த கவர்ஸை வச்சு செய்யலாம். உங்களோட மிக்ஸி ஜார் சரியாக அரைக்கலையா? கண்டிப்பாக இந்த டிப்ஸும் உங்களுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னடா இது டேப்லெட்ஸ் எல்லாம் கரைக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸ் எல்லாமே இருக்குது. குறிப்புகள் ஆயிரும், அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்பை பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், டேப்லெட் கவர்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம மெலிசாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி, அதாவது ஒரு ஊசி மாதிரி நம்ம நல்லா ரோல் பண்ணிங்கன்னா நல்லா ஷார்ப்பாக ஆகிடுங்க. செமையாக இருக்கும். ஊசி எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆகிடும். இதை வச்சு நம்ம இந்த மாதிரி கேஸ் பர்னர்லாம் அடைப்பு இருக்கும் இல்லைங்களா, இதை ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். இதை வந்து கேஸ் ஆண்டியே ஒரு 2-3 வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பர்னர் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே இருக்க இந்த தூசி எல்லாமே வந்துடும். பின் வச்சிங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்ட்டு தேட முடியாது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி டேப்லெட் கவர்ஸை வச்சு ஷார்ப்பாக அதனோட எட்ஜ் இருக்கும் இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் திக்கான இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி கேஸோட வெளிப்பக்கம் சிந்தி இருக்கிறதா இருக்கட்டும், அப்படியே அடை மாதிரி பிடிச்சிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாபாண்டெல்லாமும் உங்களுக்கு உள்ள ஹோல்ஸ் உள்ளெல்லாமும் ஸ்டோர் ஆகிருக்கும். இதெல்லாமும் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்க கவரை வச்சு நீங்கள் எடுத்துடலாங்க. நம்மளால் துணியில் வச்சு கூட அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க முடியாது. அப்புறம் இந்த மாதிரி இருக்குது, ஸ்டிக்கியாக பிடிச்சிக்கும். அதுக்கு வந்து நம்ம கத்தியை வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டேப்லெட் கவர்ஸை வச்சு கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதை பாருங்களேன், இந்த மாதிரி டேப்லெட் கவரை நீளமாக கட் பண்ணி இதை வந்து ரோல் பண்ணிக்கிங்க. இப்படி ரோல் பண்ணிட்ட பிறகு இதை வந்து இந்த நாபோட சைடில் இருக்க அழுக்கெல்லாம் எடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் எப்பயுமே ட்ரை பண்ணுவேன். க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது உள்ள இந்த டஸ்ட் எல்லாமே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது அதனோட நாபில் இருக்க அழுக்கு கூட வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இந்த இவ்வளோ டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த வேஸ்ட் டேப்லெட் கவர்ஸ் வச்சு பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் க்ளீன் பண்ண உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சிசர்ஸ் வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டேப்லெட் கவர்ஸை கட் பண்ணி நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா சிசரோட ஷார்ப்னஸும் அதிகமாகும். கண்டிப்பாக அதுக்கும் ட்ரை பண்ணலாம். நல்ல சிசர் வந்து ஷார்ப்பாக வரதுக்கு. அப்படி இல்லைன்னா சால்ட் உள்ள போட்டு சிசர் ஷார்ப் சிசர்ஸ் அதையும் ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக இந்த மாதிரி நெயில் கட்டர் இருக்கு இல்லைங்களா, அதனோட ஷார்ப்னஸ் குறைஞ்சிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி டேப்லெட் கவர்ஸை ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதனோட ஷார்ப்னஸ் நல்லா ஆகும் அப்படின்னு நானும் கேள்விப்பட்ட ஷார்ப்னஸ் இல்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணது எல்லாமே இன்னொன்று என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மிக்ஸி ஜாரோட அந்த பிளேடோட ஷார்ப்னஸ் போயிருக்கும். ஒரு சிலருது சரியாக அறப்படாது. அதனோட ஷார்ப்னஸ் வரணுன்னாலும் இந்த மாதிரி கவர்ஸ் எல்லாம் நம்ம அது உள்ளே போட்டு, அதாவது மெடிக்கல் அந்த கவர் இருக்கு இல்லைங்களா, இப்போ கட் பண்ணோம்ல, அதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் 2 ஓட்டு ஓட்டுனிங்கன்னா இதனோட ஷார்ப்னஸும் பிளேடோடது நல்லா ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எக்ஸ்பிரியான இந்த மாதிரி டேப்லெட்ஸ் நிறைய இருக்கும். இதை வச்சு என்ன பண்ணலான்னா, வார்ம் வாட்டரில் ஒரு 5-6 டேப்லெட் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்ட பிறகு கொஞ்சம் நேரத்தில் அது மெல்ட் ஆகிடும். வார்ம் வாட்டரில் போட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் கரைச்சி விட்டுக்குங்க. ஒரு 5-6 டேப்லெட் போட்டுட்டு இந்த மாதிரி கரைச்சி விட்டிங்கன்னா எல்லாமே கரைஞ்சிடும். இது எதுக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் காக்ரோச்செல்லாம் வருதோ அங்கே ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லையா சிங்கில் நைட்டு படுக்கும் போது இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா சிங்கில் இருந்து நிறைய காக்ரோச் வர ஆரம்பிக்கும். நைட்டில் நீங்கள் இந்த மாதிரி போடும்போது காக்ரோச் தொல்லையும் இல்லாத இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேப்லெட்ஸை நான் கரைச்சிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செடிங்களுக்கு நீங்கள் போடும்போது, பூச்செடிங்களுக்கெல்லாமும் போடும்போது பூவெல்லாம் அவ்வளோ சூப்பராக வளருங்க. பூச்சி இருந்தால் கூட போயிடும். நீங்கள் வந்து எல்லா செடிகளுக்கும் கூட போடலாம். அந்த கால்சியம் விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாமே போயிருக்கும். அதை கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் செடிகளுக்கு. இல்லை அப்படியே ஒரு 2 டேப்லெட் ஒரு செடிக்கு போட்டுட்டிங்கன்னா கூட சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளோரில் வந்து கார்னரில் எங்கேயாவது வந்து அப்படியே இந்த கம் பிசன் மாதிரி ஒட்டி இருக்கும். பசங்க விளையாடுவாங்க,
கம்மெல்லாம் ஊற்றிடுவாங்க, இல்லை கரைகள்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் போகலை, துடைக்கும் போது கூட எனக்கு போகலைங்க. அப்போ வந்து இந்த மாதிரி டேப்லெட் கவரை வச்சு நான் நல்லா அதில் தேய்ச்ச உடனேவே, அதாவது ரொம்ப கூட ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லைங்க, லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி தேய்க்கும் போதே எல்லா அழுக்கும் வர ஆரம்பிச்சிடுது. கார்னரில் கூட நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது கார்னரில் சேர்ந்துருக்க அழுக்கு கூட சூப்பராக க்ளீன் ஆகிடலாம். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததை பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டேப்லெட் கவர்ஸை வச்சு இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரவுண்டு, அப்புறம் குட்டி டேப்லெட் கவர், இந்த மாதிரி நீளமாக கால்சியம் டேப்லெட்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கவர், இந்த 3 கவரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பராக வீட்லேயே பசங்களுக்கு உண்டான ஆக்டிவிட்டி ஒன்று செஞ்சிடலாங்க. இப்போ இதை வந்து 2 கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து சீடாக நான் எடுத்திருக்கேன். என்ன எடுத்திருக்கேன்னா, பிளாக் சென்னா இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பருப்புகளை நீ எடுத்துக்கலாம். கூகுளி ஐஸ் தாங்க செய்யலான்னுட்டு, பசங்களுக்கு இது அவசியம் தேவைப்பட்டது. நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கெலாம் கூட ஸ்கூல்லேயும் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து எல்லா ஷேப்லேயும் கூகுளி ஐஸை நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம், காசு கொடுத்து வாங்கவே தேவையில்ல. சின்னதுக்கு வந்து நான் கடுகு எடுத்திருந்தேன். அப்படி இல்லையா பிளாக் கலர் ஏதாவது ஒரு சீட் மாதிரியோ, இல்லை நீங்கள் எது வேணாலும் எடுக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே ஒரு ஒயிட் கலர் பேப்பரை போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு, இதை வந்து அதே ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஒரு கூகுளி ஐஸ் ஓவல் ஷேப்பில் தயாராகிடும். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குட்டியோண்டு எடுத்ததுக்கு தான் நான் வந்து கடுகு ஒன்று போட்டிருந்தேன். இன்னொன்று பெருசாக இருக்குது, ஓவல் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுக்கு வந்து நான் இன்னொரு பூவோட சீடை ஒன்று போட்டிருந்தேன். இதை பாருங்கள், இதை போட்டிருந்தேன். அந்த கவருக்கு ஏற்ற மாதிரி சீடை நீங்கள் போட்டிங்கன்னா கண் வந்து குட்டி பெருசு இந்த மாதிரி வேறுபட்டு காமிக்கலாம். அதனால் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பசங்களுக்கு நிறைய வச்சிட்டிங்கன்னா, நிறைய ப்ராஜெக்ட்டுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லை வீட்டில் ஏதாவது வரைகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கூகுளி ஐஸ் தேவைப்படும் இல்லைங்களா, கண்டிப்பாக இதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். சூப்பராக ஆடுது பாருங்களேன். இதையும் நம்ம கட் பண்ணி காமிக்கிறேன். கூகுளி ஐஸ் இல்லாத கூட இந்த கட் பண்ணி என்ன பண்ணலான்னா, 2 பக்கமும் பேஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது 2 கார்னரையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செயின் மாதிரி இல்லை ஸ்டட் மாதிரி கூட செய்யலாங்க. அந்த மாதிரி கூட இந்த கவர்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ சின்னதாக இருக்கிறதுக்கு இன்னொன்று சின்னதாக ஒன்று ஆட் பண்ணி நான் இதனோட எதையும் பண்ணிட்டேன். இந்த ஓவல் ஷேப்பில் இருக்கிற 2 பீஸை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி கோத்து செயின் மாதிரி செய்யலாம். சர்க்கிளாக இருக்கிறத வந்து ஸ்டெட்டுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணி அதை வந்து டெக்கரேட் பண்ணி ஸ்டெட்டாக கூட போடலாம். இந்த மாதிரி கவர்ஸை நீங்கள் தூக்கி போட தேவையில்ல. அப்புறம் ஓவல் ஷேப்பில் இருக்க பெரிய கவர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கலர் பேஸ்ட் பண்ணுவாங்க, கலர் பெயிண்டிங் பண்ணும்போது அதில் வந்து எல்லா பெயிண்டிங்களும் கலருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக கூகுளி ஐஸ் பாருங்களேன், கண்ணெல்லாம் எவ்வளோ நல்லா ஆடுது. இப்போ ஒரு பொம்மையில் நான் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ட்ராயிங்ஸில் எதுக்காவது நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வெளியே காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. பசங்க கிட்ட சொன்னால் கூட செஞ்சுடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த வேஸ்ட் ரீயூஸ் ஐடியாஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். டேப்லெட் கவர்ஸை வச்சு இந்த மாதிரி கலர் பண்ணி ஃப்ளவர் பாட் மாதிரி செய்யலாம். அப்படி இல்லையா வால் ஹேங்கிங்காக இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி கலர் பண்ணி பேஸ்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லையா ஃப்ளவர் பாட் வந்து நம்ம டிவி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கலர் பண்ணி நம்ம அதுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸை வந்து இந்த கவர்ஸை வச்சு நம்ம பண்ணலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியும் கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் ரைஸ், கிராஃப்ட்ன்ட்டு நிறைய வகையான குறிப்பு வகைகளும் போட்டிருக்கேன். அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போய் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் அதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு அதை ஷேர் பண்ணிங்கன்னா நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன்.